20 லட்சம் ரூபாய் வேணும்னா அதுக்கு முதல் தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்திய குடிமகனா இருக்கணும். டாஸ்மாக் குடிமகன் உட்பட அனைத்து இந்திய குடிமகன்களுக்கும் இது உண்டு. 2வது தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வயசு 18ல இருந்து 70க்குள்ள இருக்கணும். 3வது தகுதி என்னன்னா, உங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ்லயோ அல்லது ஏதாவது ஒரு பேங்க்லயோ அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட் ஆதார் கார்டோட கைக்குலுக்கி இருக்கணும். அதாவது என்னன்னா, ஆதார் கார்டு அந்த பேங்க் அக்கௌண்டோட இணைக்கப்பட்டிருக்கணும். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. 20 ரூபா கொடுத்தவரே வாங்க வாங்கன்னு சொல்லி உங்களை வந்து கட்டி பிடிச்சி 20 லட்சம் ரூபாய வந்துட்டு கையில எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அக்கௌண்ட்ல தான் வரும். அடுத்து உங்க அக்கௌண்ட் உள்ள பேங்குக்கு போய் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அந்த திட்டத்துல நான் சேரணும்னு சொன்னீங்கன்னா அவர் யோஜனை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. யோஜனான்னு சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎம்எஸ்பிஒய் பிஎம்எஸ்பிஒய்னு சொல்லி 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 அவங்களுக்கு அந்த ஃபுல் ஃபார்மே மறந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆமா பிஎம்எஸ்பிஒய்ல இந்த ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அதை நீங்க வாங்கி ஃபில் பண்ணணும். இல்ல நான் இன்னொரு ஆள்கிட்டலாம் வாங்க மாட்டேன், அப்படி வந்து எங்க பரம்பரையிலேயே கிடையாது, நானாதான் ஃபில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி லட்சிய வெறியோட நீங்க இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. jansuraks.government.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க அந்த ஃபாரத்தை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணியே கொண்டு போய் சார் டேக் இட் சார் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்எஸ்பிஒய்ல நான் சேரணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். இப்ப பிஎம்எஸ்பிஒய் படிவத்தை நீங்க ஃபில் பண்றப்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், உங்க ஆதார் கார்டை எடுத்து பக்கத்துல வச்சுட்டு அந்த ஆதார் கார்டுல எப்படி இருக்கும் இனிஷியலு, அதுல உள்ள ஸ்பெல்லிங் எப்படி இருக்கோ அப்படியே நீங்க ஃபில் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா என் பேர் தம்பி தோழனா, ஆனா எங்க ஏரியால தலைவெட்டி தம்பி தோழனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்க எழுதிடக்கூடாது. நாளைக்கு அது பிரச்சனையில கொண்டு போய் முடியும். அதனால ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்த்து நீங்க எழுதணும். அடுத்து நீங்க நாமினி ஃபில்அப் பண்ணுவீங்க. அது வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கும் இல்லையா, அதையும் வந்துட்டு நீங்க ஆதார் கார்டுல என்ன இருக்கோ அதே மாதிரிதான் ஃபில்அப் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா, நான் அவன் இல்லைன்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா, அது மாதிரி பேங்க்ல அவரை நீ அவன் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. தேவையா இது? இப்போ ஃபாரம் நீங்க கொடுத்து முடிச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, வருஷத்துக்கு, மாசத்துக்கோ தினமெல்லாம் கிடையாதுங்க, வருஷத்துக்கு ₹20 வந்து பிஎம்எஸ்பிஒய் ஸ்கீமுக்கு தானா போய் உங்க அக்கௌண்ட்டுல இருந்து பணம் போய் உட்காந்து வருஷம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து ₹20 அந்த அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோ டெபிட்டா போய் உட்காந்து. இப்ப அடுத்து வந்துதான் சொல்ல போறோம். இது வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த 2 லட்சம் ரூபாய் கிடைக்கிறதுக்கான முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா இன்கேஸ் நீங்க வந்துட்டு விபத்துல அடிபட்டு இறந்துட்டீங்க அப்படின்னா, இல்ல ஊனம் ஆயிட்டீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் வந்து அக்கௌண்ட் போகும். ஏங்க 2 லட்சம் ரூபாய் என் குடும்பத்துக்கு கிடைக்கும்னா நான் பஸ்லயோ லாரிலயோ அடிபட்டு சாகணுமா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. அப்ப நான் இயற்கையா தான் சாவேன் அப்படின்னா எனக்கு கிடையாதா? அப்பயும் வந்துட்டு எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அப்பயும் வந்து பாதிப்புன்னு இருக்குல்ல, எப்படி செத்தாலும் என் குடும்பம் பாதிக்கும் தானே அப்படின்னு நீங்க சொல்றது நியாயம். அதுக்கு இன்னொரு ஸ்கீம் இருக்கு. அதுக்கு ₹436 ஆகும். அந்த ₹436 வருஷத்துக்கு உங்க பேங்க்ல இருந்து எடுத்து போய் உக்காந்துக்கும் ஒரு ஸ்கீம்ல. அந்த ஸ்கீம் பேரு பிஎம்ஜேஜேபிஒய், பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜன். இதுதான் அந்த திட்டத்தோட பேரு. அதுல ₹436 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அங்க உட்காந்துக்கும். அப்போ வந்து நீங்க வந்து இயற்கையா இருந்தாலும் சரி, இல்ல விபத்துனால மரணம் அடைஞ்சாலும் சரி, இல்ல ஊனமாயிட்டாலும் சரி, உங்களுக்கு ₹2 லட்சம் கிடைக்கும். ஊனமாயிட்டோம்னா உங்களுக்கே கிடைக்கும். விபத்துலயோ இல்ல வந்து இயற்கை மரணமோ இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். அபசகனமா பேசாதையான்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நாட்டு நடப்புல எப்படி வேணா ஆகும். ஸோ அதுதான் காரணம். ஸோ ₹20 ஸ்கீம்ல நீங்க சேர்ந்தாலும் சரி, ₹436 ஸ்கீம்ல சேர்ந்தாலும் சரி, ₹2 லட்சம் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. பேங்க்ல போய் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணி கேட்க. வாழ்த்துங்க.